என்கிட்ட நெறைய பேர் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "கை உடைஞ்சிருச்சா? நிஜமாலுமா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க. கை எனக்கு ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கனாலும் நான் பெயின் கில்லர் போட்டு 3 நாள் வேலைக்கு போனேன். என் அம்மா கூட என்ன நம்பல. "உனக்கு கை உடைஞ்சிருச்சான்னு" சொல்லிட்டு. ஆனா நான் அப்படியே உட்காந்தேன்னா, எங்க வீடு அப்படியே டவுன் ஆயிரும். அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் மூலமா தான் நான் வந்து அப்படியே இருந்துட்டேன். நான் புதன்கிழமை அன்னைக்கு வந்து அட்மிட் ஆனேன். வியாழக்கிழமை அன்னைக்கு தான் அம்மா வந்தாங்க. அந்த அன்னைக்குமே டவுட்டாக தான் சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷனுக்கு. அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் ட்ரெஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் கூட டவுட்டாக தான் இருந்துச்சு எனக்கு ஆப்ரேஷனா அன்னைக்கு அப்படின்ட்டு. அம்மா போய் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, "என்னாச்சு பாஸ்கருக்கு?" அப்படிங்காட்டி, "இல்லை அந்த கை வந்து உடஞ்சிருக்கு. அந்த விரல் வந்து விலகி இருக்கு முழி." அப்படிங்காட்டி, "அவன் 4 நாள் வேலைக்கு போனானே" அப்படின்னு அவர் கூப்பிட்டு சத்தம் போட்டார் என்னைய. என்ன பண்ணியிருக்கே நீ? வேலைக்கு போகிறேன். இல்லை எனக்கு வீட்டில் இருந்தால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான் அந்த டைமில், அதனால் நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னேன். அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, "இல்லை நார்மலாக தான் இருக்குது. நீ இப்போ எங்கே என்ன வேலை செஞ்ச?" அப்படிங்காட்டி, "இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வேலை மட்டும்தான், எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. எங்கள் சூப்பர்வைசரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே எனக்கு தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் தான் இருக்கும். 1 மணிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. 2:30க்கு வெளியே வந்துட்டேன் நான். அங்கே போய் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் உள்ளுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து மயக்கூசி போட்டு ஒரு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து புதன், வியாழக்கிழமை ஆப்ரேஷன், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு, நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மார்னிங் டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பார்க்கலாங்க. இதுதாங்க. நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த தைரியம் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படியே டவுனாகி உட்காரக்கூடாது. என்னங்க சாதாரண ஒரு கை ஃப்ராக்சர் அவ்வளோதானேங்க. இதை தாண்டி எவ்வளவோ வாழ்க்கையில் அடிகள் இருக்குது. பார்த்தாச்சு, பார்த்துக்கலாம்.